வைட்டல் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கிரேட்டஸ்ட் திங். டைம், மணியும் டைமும் எங்க இன்வெஸ்ட் பண்றோமோ அதுதான் நம்மளோட பீப்புளோட ஃபியூச்சருக்கான மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இஸ் ஆல் அபவுட் டேட்டா. டேட்டா இஸ் ஆல் அபவுட் இன்னைக்கு உலகம் வாழ்றது வந்து டேட்டா தான். ஸோ டேட்டா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் மியூச்சுவல் நெட்வொர்க்கிங் இஸ் ஆல்சோ டேட்டா. இன்னைக்கு நான் கொடுக்க போற கண்டென்ட்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்க போது அது ஒரு டேட்டா. திஸ் ஆர் த டேட்டாஸ். ஸோ எனர்ஜி, மணி, டைம், டேட்டா, இந்த 4 விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 13-14 பேர் இன்னைக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி எங்க இருக்கு, மணி எங்க கொடுக்குறோம், நம்மளோட டைம் எங்க கொடுத்துருக்கோம், அண்ட் டேட்டா என்ன எடுக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா வந்திருக்கீங்க. விஷ் யூ ஆல் த கிரேட்டஸ்ட் சக்சஸ் டு ஸ்டார்ட் வித். So myself, JC Tanigai, I'm from JC Sivagasi Nila, past president of JC Sivagasi Nila from Zone 18. So I started my career as a JC la பார்த்தோம் அப்படின்னா 2008ல 2007ல ஜாயின் பண்ணி 2008ல I became a trainer. And training ஒரு பொட்டன்ஷியலுக்கு முன்னாடி I being a காப்பியர் மிஷின் டீலர், கேனனோட டீலர். என்னோட பிசினஸ் பார்த்தோம் அப்படின்னா கேனனோட டீலர் ஃபார் பிரிண்டர்ஸ், ஃபேக்ஸ் மிஷின்ஸ், இந்த காலத்தில் ஃபேக்ஸ் மிஷின்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அண்ட் போட்டோகாப்பியர் மிஷின்ஸ். இதுதான் ஐ ஜஸ்ட் ஐ எம் தி டீலர் ஃபார் தட். ஸோ அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு என்னோட ஃப்ரெண்டு மூலமா ஜேசில ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மை லைஃப் ஹாஸ் சேஞ்ச் இன் த அதர் பார்ட் ஆல்சோ. ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னொரு பொட்டன்ஷியல் சின்னதா சொல்லணும் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய டீச்சிங், யாராவது ஒரு சப்ஜெக்டை டீச் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டியூ டு மை அப்போ வந்து கோல் செட் பண்ணி யாரும் சொல்லிக் கொடுக்கல, யாரும் இது பண்ணல, அண்ணா என்ன பண்ணாங்களோ அதையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ ஸோ இன்ஜினியரிங் சைடில் அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் லேட்டர் ஒன்லி ஜாயின் ஜேசிஐ. அப்புறம் ஆரம்பிச்ச பிறகு ஜாயின் ஜேசி. தென் இது ட்ரைனிங் அப்படிங்கிற லேடர் தெரிஞ்சு ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை கேரியர். அண்ட் from 2014 onwards, Vision 20+ அப்படிங்கிற ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு doing a great thing. So almost 11 years corporate training பண்ணிருக்கேன். So towards doing for corporate peoples and colleges and schools. So this is my intro. And நீல் பயணம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கேன். கொரோனா டைம்ல இட்ஸ் ஸ்டார்டட் லைக் வாழ்க்கை எங்கேயாவது முடிஞ்சிருமோ அப்படின்னு ஃபீல் பண்றப்போ இல்ல துளிர்த்தெழு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தாட்டா வர ஆரம்பிச்சது. ஸோ அதை துளித்தெழுதுறதுக்கான என்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்றப்போ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் எ புக் கால் நீல் பயணம். ஸோ மேபி இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஜேர்னி என்னே சொல்றேன். இந்த ஜேர்னியில் ஒரு பார்ட்னே சொல்லலாம். ஏன்னா ட்ரைனிங் ஒரு ப்ரொஃபஷன் வந்து ஆல்மோஸ்ட் அந்த கொரோனா டைம்ல ஆல்மோஸ்ட் ஆன்லைன்ல மட்டும் தான் இருந்தது. ஸோ ஹவு டு கோ வித் தட், இது மேல எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். என்ன பிராண்ட் பண்ணணும் அப்படின்றப்போ அஸ் என்டர்பிரனராகவும் நான் பிராண்ட் ஆகணும் அப்படின்றப்போ புக் ஹெல்ப் மீ லாட். ஸோ இங்க யாரா ட்ரைனரா இருக்கீங்களோ, யாருன்னா வந்து தே வாண்ட் டு ப்ரொமோட் ஈவன் அஸ் என்டர்பிரனரா இருக்கீங்களோ, உங்க லைஃப் ஸ்டோரியை பத்தியோ உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களை பத்தியோ சீக்கிரம் ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணுங்க. தட் வில் பி யுவர் பிராண்ட். உங்க விசிட்டிங் கார்டு கொடுக்கறத விட உங்களோட புக்கு கொடுத்தீங்கன்னா தட்ஸ் அது என்ன ரொம்ப நாள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் அந்த புக்கோட தாட் ப்ராசஸ் எல்லாருக்கும் மார்க்கெட் ஆகும். ஸோ டூ தட். ஸோ திஸ் intro I just start my session on beautiful topic. ரொம்ப அழகான டாபிக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க மிஸ்டர் கார்த்திக் with the help of செந்தில் முருகன் சார். I welcome you செந்தில் முருகன் சார். Thank you so much for giving opportunity for the first programமே கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். And I'm happy to that. So first program is all about it's all about mastering the product and service knowledge for business success. இப்போ என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிசினஸ் பீப்புள் மட்டும் தான் இங்க ஜாயின் பண்ணி பிசினஸ் பண்றவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசினஸ் ஜாப் வாங்க இங்க ஜாயின் பண்ணிருக்கோம். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நாலேஜ் எங்களுக்கு தெரியாதா சார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு மேபி ஒரு ஷாக்கிங் ஃபேக்டரா இருக்கலாம். பட் ஹவு டு அந்த ப்ராடக்ட் நாலேஜ் எப்படி செக்ரிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நம்ம டூப்ளிகேஷன் பண்ணணும் எம்ப்ளாயிஸ்க்கு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா எம்ப்ளாயிஸ் இங்கே கூட்டு வந்து நம்ம ட்ரைனிங் செஷன் 6 மணிக்கு வர வைக்கலாம், ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட் டூப்ளிகேட் வாட் வி நீட். இப்போ நம்ம கொடுக்க போகிற நோட்ஸை நீங்கள் ஜஸ்ட் யூ டூ டூப்ளிகேஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கோட மார்க்கெட்டிங் சேல்ஸோட சக்ஸஸ் ஃபார்முலா எங்கே இருக்கு அப்படின்னா ஹவ் யூ லவ் யுவர் ப்ராடக்ட் அப்படின்றதா இருக்கு. அந்த ப்ராடக்ட் லவ் பண்றதுக்கு அந்த விஷயத்தை எப்படி நீங்க கொண்டு போறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா ஃபார் பிசினஸ் சக்சஸ். அப்படி செக்ரிகேட் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருக்கும் ஆசை என்னன்னா அவங்க ப்ராடக்ட் சேல் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஆசை.
ரைட். செல்லிங் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். அண்ட் செல்லிங்ல வந்து என்ன அப்படின்னா how far உங்களோட டர்ன் ஓவர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா உங்களோட ப்ராடக்ட்ல சர்வீஸ் வாட் எவர் யூ டூ அது இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ those want to make இந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா கொண்டு போகலாம். ஸோ தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு chat அப்பப்போ நீங்க கொஞ்சம் சேட் பண்ணுங்க. ஸோ தட் இட் பி ஈஸி ஃபார் மீ டு கனெக்ட் வித் யூ. ஸோ தட் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ப்ராடக்ட் அண்ட் நாலேஜை செக்ரிகேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி கத்துக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும்? எஸ், யூ கேன் டைப் ஸோ தட் வி கேன் ஃப்ளோ. கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இன்டாக்டிவா இருக்கட்டும். ஸோ தூக்கத்தை நம்ம போக்கிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் எஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போடுங்களேன் chatல. Good. Thank you so much, Sarvan sir. Thank you so much, Naveen. Thank you so much, Arvind Mukesh sir. Thank you, Karpasamy. Thank you, Prasad, Man Studio owner. Okay, Karthik Kishore and Pawan Puresh. Thank you so much. Thanks a lot. Thanks a lot. It's all about business. Customer segregation வந்து இன்னைக்கு நிறைய நேரங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கஸ்டமர், தேங்க்யூ சுந்தர் சார். ஸோ கஸ்டமர் செக்ரிகேஷன் வந்து என்னன்னா மோஸ்ட் ஒவ்வொரு கஸ்டமர் வேற வேற மாதிரி அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சு. பூமர் அங்கிள் சொல்றதா இருக்கட்டும், பேபி பூமர்ஸா இருக்கட்டும், இல்ல ஜென்எக்ஸா இருக்கட்டும், ஜென்ஒய்யா இருக்கட்டும், ஜென்சியா இருக்கட்டும். இப்போ என்னன்னா கஸ்டமர் செக்ரிகேட் பண்ணிட்டு என்னன்னா அந்த மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் வேற மாதிரி மாறிடுச்சு. எந்த ஜென்ரேஷனுக்கான பிசினஸ் செக்ரிகேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜென்ரேஷனுக்கான பிசினஸ் உங்க பிசினஸ்ல எப்படி கொடுக்கணும்? சப்போஸ் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வில் டேக் ஒன் ஆஃப் தி பிசினஸ் இங்க எடுத்துக்கலாம். வில் டேக் இஸ் கிராக்கர் பிசினஸ் வச்சுக்கோங்க. சின்ஸ் ஐ எம் சிவகாசி, மை ஃப்ரெண்ட் கார்த்திக் ஆல்சோ ஜாயின்ட், ஐ திங்க் கர்பசாமி ஆல்சோ ஜாயின்ட், ஐ திங்க். ஸோ ஒரு கிராக்கர் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரேஷனுக்கு வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் ஆகும். ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டா அந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்தாப்புல அந்த ப்ராடக்ட் வாங்குறதுல டிஃபர் ஆகும். இன்னைக்குள்ள செட் ஜென்ரேஷன் வாங்குற ப்ராடக்ட் அந்த பேபி பூமரோ இல்ல ஆல்பா ஜென்ரேஷனோ இல்ல எக்ஸ் ஜென்ரேஷனோ இல்ல ஒய் ஜென்ரேஷனோ என்ன ஆயிடாதுன்னு அப்படின்னா அவங்க வாங்கிட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனலைஸ் எந்த கஸ்டமருக்கு நான் எதை ப்ரொமோட் பண்ணணும், எதை வச்சு நான் மார்க்கெட்டிங்ல டியூன் கொடுக்கணும், எதை நான் வந்து ஒரு ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு ஒரு வந்து தூண்டில் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தூண்டில் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ ப்ராடக்ட் நாலேஜ் எந்த கஸ்டமருக்கு ஏத்தாப்புல நான் எப்படி பேசணும், நான் எந்த யாரை வேணா இருக்கலாம், நான் ஒரு ஆல்பாவா இருக்கலாம், நான் ஒரு பூமரா இருக்கலாம், இல்ல நான் ஒரு எக்ஸ் ஜென்ரேஷன் இருக்கலாம், நான் ஒய்யா இருக்கலாம், நான் இசட்டா இருக்கலாம். Don't worry about that. So maybe இது உங்களுக்கு பேபி பூமர்ஸ் ஆல்பா எக்ஸ் ஒய் இசட் மேபி உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் மெசேஜ் மீ பின்னாடி I'll teach that. உங்களுக்கு நான் அதுக்கான கண்டென்ட் உங்களுக்கு தரேன், எந்த ஜென்ரேஷன் எந்தெந்த ஏஜ் அப்படின்னு. இல்லைன்னா நீங்க ChatGPT-யோ இல்ல கூகுளோ நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும் எந்த ஜென்ரேஷன் எந்த மாதிரி விஷயம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா என்னோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், வாட் ஆர் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வாட் ஐம் டூயிங், அதை எப்படி என்னோட ஜென்ரேஷன் நான் கொடுக்கறது, என்னோட கிளைண்ட்டுக்கு எப்படி கொடுக்கறது, எந்த ஜென்ரேஷனை எப்படி டியூன் பண்ணி நான் கொடுக்கறது, எப்படி தூண்டில் போட்டு நான் வந்து மார்க்கெட்டிங் கொண்டு வருது, எப்படி அவங்கள உள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வாட் எவர் த ஜென்ரேஷன், என்ன ஜென்ரேஷனா இருந்தாலும் ஒரு ஃபேக்டர் என்ன இருக்குன்னா பையிங் டெசிஷனுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு பையிங் ஒரு மார்க்கெட்ல இது வந்து வாட் எவர் மேபி இன்னைக்கு பையிங்கான விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பாக்குறப்ப ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா ஆர் யூ டிஃபரன்ஷியேட்டட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். We live in the world where people, place and products have become invisible. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒத்துக்குவீங்க நம்புறேன், உண்மைதானே? Can I have yes? We live in the world where people, place a product. ஒரு காலத்துல வந்து என்னன்னா அந்தந்த ஷோரூம், அந்தந்த இடத்துல, அந்தந்த மார்க்கெட், அந்தந்த இடம் அப்படின்னு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இந்த இடத்துல இருந்தா தான் மதிப்பு, இந்த பீப்புள் இங்கதான் ஃப்ளோட் ஆவாங்க அப்படிங்கறத தாண்டி it became invisible. இன்னைக்கு wherever you want to do business, you can business, you can do. Even I can sell for Vellore. இங்க எனக்கு இவ்வளவு நெட்வொர்க் கிடைச்சிருக்கீங்க, I can sell my product to Vellore also. வெள்ளூர்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா you'll become a business partner. So that we can do business. My business, என்னோட business உங்களுக்கு கொடுக்குறது, உங்களோட business எங்கே பிரான்ச் கொடுக்குறது, it'll be more convenient and easy also. So இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆர் யூ டிஃபரன்ஷியேட்டட் கேள்விக்கான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இன்னைக்கு டுடேஸ் காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இன்னைக்குள்ள காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நீங்க டிஃபரன்ஷியேட்டடா இல்ல அப்படின்னா, நீங்க வித்தியாசமா இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, சாரி டு சே திஸ் வேர்ட், யூ ஆர் டெட் அப்படின்றாங்க. யூ ஆர் டெட்னா உங்க பிசினஸ் டெட் ஆயிடுது அப்படின்றாங்க.
ரொம்ப சிம்பிளா பிசினஸ் பண்றவங்க தோக்குறது இல்ல, பிசினஸ் பண்றவங்க தோக்குறாங்கன்னு சொல்றோம். என்ன ஆயிடுது அப்படின்னா, ஐ அம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட். நான் அதுக்காக என் ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறமா சார்? எப்படி சார் ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கு, என் சர்வீஸ் எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் தட். How you pitch, that's going to be an important part. எப்படி பிச் பண்றோம், எப்படி மார்க்கெட் பண்றோம், எப்படி மார்க்கெட்டிங்ல மிக முக்கியமான ஆஸ்பெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதா இன்னைக்கு முக்கியமான பார்ட். அதுல டிஃபரன்சியேஷன் என்ன கொண்டு வரணும், இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ டு ஃபர்தர் proceed, there's a formula called FAB. Anything, any product நீங்க எடுத்துட்டாலும், any service எடுத்துட்டாலும், is based on FAB. உங்க பிசினஸ்க்கு FAB இருக்கான்னு பாருங்க. It's all about futures, advantage and benefits. Features, advantage and benefits நீங்க பாத்தீங்க அப்படின்னா, features பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் ஃபேக்ட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ஸ்பெக் சொல்லுவாங்க. ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, we are having a features. இந்த மொபைல்ல இத்தனை கேமரா இருக்கு, இப்போ மெமரி பவர் இருக்கு, இந்த பிக்சல்ஸ் அந்த கேமரா பிக் எடுக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஃபீச்சர்ஸ். அண்ட் அட்வான்டேஜ் ஆல்சோ ஷுட் பி தேர். இப்போ நிறைய நேரங்களில் ஒரு கேட்லாக் என்ன கொடுக்குன்னா ஃபீச்சர்ஸ் கொடுக்கும். இன்ஸ்டால நீங்க வந்து போஸ்ட் பண்றப்ப என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா, ஒரு கேட்டலாக் மட்டும் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன, இட் வில் ஷோ தி ஃபீச்சர்ஸ். அண்ட் ஈவன் இன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து வச்சுக்கலாமே, FABல கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம we are going to market அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ ஃபீச்சர்ஸ்னா என்ன அப்படின்னா, கண்டென்ட் தெரியுது, டாபிக் தெரியுது, டாபிக்ல யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் கிளாரிட்டியா கார்த்திக் சார் அந்த மெசேஜ் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் கிளாரிட்டியா தெரியுது, ஃபீச்சர்ஸ் ஓகே. பட் வாட் இஸ் அட்வான்டேஜ்? இந்த அட்வான்டேஜ், இந்த ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, இந்த Z ஜெனரேஷனும் Y ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, they ask for advantage. What is in it for me? சோ எனக்கு இருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு, சோ வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ, அதனால என்ன அப்படிங்கிற அந்த ஒரு அட்வான்டேஜ் நீங்க சொல்லலைன்னா people won't buy. அந்த ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணும் அப்படிங்கறது அட்வான்டேஜஸ் ஆல்சோ we should mention. என்ன அட்வான்டேஜ், வாட் இஸ் அட்வான்டேஜ், இந்த ஃபீச்சர்னால என்ன அட்வான்டேஜ், இந்த விஷயம்னால என்ன அட்வான்டேஜ். அண்ட் அகைன் தேர்ட் திங் இருக்கு. தேர்ட் திங் வந்து ரொம்ப முக்கியம். இது Y ஜெனரேஷன், X ஜெனரேஷன் அட்வான்டேஜஸ் பாடிடுவோம். ஆனா Z ஜெனரேஷன் பெனிஃபிட் என்ன, வாட் இஸ் பெனிஃபிட் ஐ அம் கோயிங் டு கெட் அப்படிங்கறது கேட்போம். ஸோ என்ன அப்படின்னா, FAB கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா, FAB இஸ் ஆல் அபவுட் தி ப்ராடக்ட் நாலேஜ் ஆர் தி சர்வீஸ், வாட் எவர் தி திங் நீங்க இருக்கிறது வந்து என்னன்னா, எந்த ஃபியூச்சர், என்ன அட்வான்டேஜ், என்ன பெனிஃபிட் அப்படிங்கறது கிளாரிட்டியா நீங்க வந்து உங்களோட நோட்ஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னா, உங்க ப்ராடக்ட் கேட்டலாகோ, இல்ல நீங்க பண்ண போற இன்ஸ்டாவோ, இல்ல இன்னும் நீங்க பண்ண போற உங்களோட ஜேகா மீட்ல நீங்க சொல்ல போற அந்த வார்த்தைகளோ, இந்த ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கிளாசிஃபை பண்ண ஆரம்பிச்சோம்னா, தட்ஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் திங். அப்போ அந்த கிளாசிபிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா உங்களே ஒரு வார்த்தை தான். நீங்க வந்து உங்களோட டூப்ளிகேட் பண்ண வேண்டியது, உங்களோட நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். இன்னைக்கு வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ ஈவன் after the training program also I can help you in such a way. What is the feature, what is the benefit? Feature என்ன, benefit என்ன, features என்ன, benefit என்ன, அது benefit and advantage. அதாவது என்ன அப்படின்னா, benefit advantage ஆன என்ன benefit அப்படிங்கறத நீங்க கிளாசிஃபை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, that's going to be the greatest thing. Whatever the product, even a CCTV camera, அது features, அதுல features என்ன இருக்கு, அதுல என்னென்ன features இருக்கு, அதனால என்ன benefit. சோ அதை நீங்க கிளாசிஃபை பண்ண அதுல என்ன, எனக்கு என்ன அட்வான்டேஜ், எனக்கு என்ன இன்னும் விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது கிளாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, that going to be a greatest thing. சோ அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் செல்லிங் அண்ட் மார்க்கெட்டிங், which is essential for a business owners. பிசினஸ் ஓனரா இருக்க உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ், what is the difference for selling and marketing? If you are உங்களால அன்மியூட் பண்ண முடிஞ்சதுன்னா அன்மியூட் பண்ணிட்டு you can tell or you can chat. செல்லிங்னா என்ன, மார்க்கெட்டிங்னா which plays a vital role in business. as a business owners நம்ம செய்ய வேண்டியது, இமிடியேட்டா செய்ய வேண்டியது, எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது, எப்பயுமே பண்ண வேண்டியது எது அப்படிங்கிறதையும் நீங்க சாட்ல கொடுக்கலாம், இல்ல மைக் ஓபன் பண்ணி சொல்லலாம். What is the difference between selling and marketing? Anybody? Appreciation, 28 members we have chat. Thanks, a great marketing. Sir, this is JF from Magivir Rufus here. Hi, morning, Magivir. Very good morning, sir. Sir, this is difference between selling and marketing is it is kind of an indirect marketing. The product, how you sell it, how do you promote it? That's fantastic. How you sell it, how you promote it. That's so nice. That's so nice. So fantastic. Thank you so much, Rufus, for your wonderful input. So selling and marketing, business owner, it's all about promoting is an essential part.
அந்த எசென்ஷியல் பார்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் இன்ஃபார்மிங் த ப்ராஸ்பெக்ட் ஆர் டார்கெட் ஆடியன்ஸ் அபவுட் யுவர் ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் த்ரூ வேரியஸ் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் லைக் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம், ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம், டெமான்ஸ்ட்ரேஷனா இருக்கலாம், டிஸ்பிளேவா இருக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் இன்ஃபார்மிங். நான் இருக்கேன்னு யாரால சொல்ல முடியுதோ தட்ஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். How far you are informed, உங்க கஸ்டமருக்கு எத்தனை தடவை நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இட்ஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். அதுல ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங்கால ஜெயிச்சவங்க பல பேர் இருக்காங்க, மார்க்கெட்டிங்கால தோத்த பல பேர் இருக்காங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ டூ இட். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா a small thing I just want to share you. It's all about marketing. நார்மலா பிட் நோட்டீஸ் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா during the festival season they will be sharing through auto or எல்லாரும் வரிசையா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பிட் நோட்டீஸ். ஈவன் நியூஸ் பேப்பர்ல வைக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய விஷயம் ஆயிருது. இட்ஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். பட் டுடேஸ் ட்ரெண்ட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அபவுட் கிவிங் பிட் நோட்டீஸ் இஸ் நாட் த கிரேட்டஸ்ட் திங் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மேபி அது வந்து ஒரு ஷோ இங்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு தெரிய வைக்குமே அப்படிங்கிறத தாண்டி வாட் இஸ் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் நீங்க எப்போ வந்து ப்ரொபகண்டா பண்றீங்களோ தட்ஸ் கோயிங் டு பி கிரேட்டஸ்ட் திங் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ we are tried a small thing. ஒரு கேஸ் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா here சிவகாசி we are having one of the ஒரு மெட்டல் கம்பெனி, அதாவது பாத்திரம் விற்கிற கம்பெனி. that's the thing. அந்த கம்பெனிக்கு என்ன அப்படின்னா we have given one of the solution நம்ம வந்து நம்ம கொடுத்தோம். இட்ஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். So thank you so much. Prasad has given something input. Marketing, creating demands, selling is all about converting demands. That's appreciation. Super point. Thanks for your input. So அந்த மெட்டல் கம்பெனிக்கு என்னன்னா we are given some input. அவங்க மார்க்கெட்டிங் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த திங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்னன்னா பிட் நோட்டீஸ் முதல் கொடுத்துட்டு இருந்தாங்க. although it's get popularized like the company XYZ company is in Sivagasi in the particular field இருக்கு, இந்த மார்க்கெட்ல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது. இட்ஸ் ஆல் அபவுட் டூயிங் திங்ஸ். அகைன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு ரிசல்ட் வந்து பெரிய ரிசல்ட் வந்ததா அப்படின்னா இட்ஸ் நாட் that much. Then we started the strategy in a different way. இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ கூட நேத்து கூட there is a thing called Kumaran Tanga Maligail. They started marketing something. They started, by walk, road walk. இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா ரோட் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா நாக் மார்க்கெட், நாக் த டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக் த டோர் அப்படின்றப்போ நோட்டீஸ்ங்கிறது தூக்கி போடுறது. மார்க்கெட்டிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் கிவிங் த நோட்டீஸ் வித் தி ரைட் பீப்புள், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயிங் அண்ட் கிவிங் த நோட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அங்க வந்து என்னன்னா உங்க ப்ராடக்ட் எந்த ஏஜ் குரூப்புக்கு செட் ஆகுங்கிறது நீங்க வந்து செக்ரிகேட் பண்ணணும். எந்த பீப்புளுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ணணும். தென் யூ ஷுட் ப்ரொமோட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத டிஃபரெண்டா புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா வி ஸ்டார்டட் செல்லர்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஸ்டார்டட் அதே பிட் நோட்டீஸை கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த பிட் நோட்டீஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சோம். வி ஹவ் ஷோ வித் டெமோஸ் ஆல்சோ. சின்ன பாத்திரங்களை வச்சுட்டு டெமோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து போய் அந்த சேல்ஸ் கேர்ளே சேல்ஸ் பாயை வந்துட்டு தே ஸ்டார்டட் மார்க்கெட்டிங் தேர் இட்செல்ஃப். அங்கே டெமோ கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தட்ஸ் a thing. இப்போ உங்களோட மார்க்கெட்டிங் டிஃபரெண்டா இருக்கு. டு டெல் இட் இன் கிளாரிட்டி வே என்ன அப்படின்னா காஃபி ஆரம்ப காலத்துல நம்மளோட மிகப்பெரிய உற்சாகபானமா இல்லை, ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ரிங்கா இல்லை. தே ஸ்டார்டட் மார்க்கெட்டிங் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரோட்ல நிப்பாட்டிட்டு வண்டியை வச்சுட்டு தே ஸ்டார்டட் மேக்கிங் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு காஃபி எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கலன்னா we feel something like that. அது இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வர வச்சுட்டாங்க. That's all about their marketing skills. So marketing பொறுத்த வரைக்கும் it plays a vital role, and marketing is all about to tell it in a simplest way. Marketing is the information reaches the prospect, and it's all about selling is the activity of exchanging product with the money or pursuing the prospect to buy. So ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்டிங்கிறது இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகணும், அண்ட் செல்லிங்கிறது நம்ம வந்து ப்ராஸ்பெக்டை ரீச் பண்ற ஒரு விஷயம் தான். ஸோ இங்க பிசினஸ் ஓனரா நீங்க சொல்லுங்க, பிசினஸ் ஓனர் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது செல்லிங்லயா மார்க்கெட்டிங்லயா? பிசினஸ் ஓனர்ஸ் அஸ் பிசினஸ் ஓனர்ஸ் we should concentrate. சாட்ல கொடுக்கலாம் மார்க்கெட்டிங் MRS, whatever the thing, MRS. Thank you so much, President. Thank you so much, Prasad sir.
ஸோ மார்க்கெட்டிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்க எப்போ ஆஸ்பெக்ட் எடுத்துட்டீங்களோ ஒரு மனிதனுக்கு என்னன்னா ப்ராடக்ட் நாலேஜ் அண்ட் சர்வீஸ் நாலேஜ், உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நாலேஜ் நீங்க கம்ப்ளீட்டா ஃபீச்சர்ஸை கம்ப்ளீட்டா நீங்க உள்ள கொண்டு போகலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங் பேச வராது. தேங்க்யூ ஸோ மச் சர்வான் சார். உங்களோட பேச வராது. எது வராது அப்படின்னா உங்களோட ஃபீச்சர்ஸ் வாட் எவர் யூ செல் அதுக்கான ஃபீச்சர்ஸ் நீங்க வந்து கம்ப்ளீட்டா நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கல அப்படின்னா உங்களால மார்க்கெட்டிங் பேச வராது. செல்லிங் இஸ் ஈஸி ஜாப் சார். Selling is an easy job. Marketing is the toughest job. Marketing is the right person with the right thing. அது ரொம்ப toughest job. Thank you so much, Suresh sir. Thank you so much, Sundar sir. So, இங்கே marketing and product பார்த்துட்டோம். Then we'll go for a small thing. எப்படி வந்து இன்னைக்கு எப்படி அந்த மார்க்கெட்டிங்கோட தந்திரங்களை உங்களுக்கு I just want to give you the small example. It's not about I'm not going to take sales and marketing தனியா உங்களுக்கு செஷன் இருக்கு. I just don't want to disturb that. I just want a small clue. உங்க ப்ராடக்டை இன்னைக்குள்ள ஆஸ்பெக்ட்ல என்ன ஆயிடுது அப்படின்னா எப்படி உங்களை பை பண்ண வைக்கிறாங்க, இந்த பையிங் ஆஸ்பெக்ட்ல எப்படி உங்களை வந்து டியூன் பண்றாங்க, அந்த ஹுக் எப்படி மாட்டுறாங்க, ஃபிஷ்ஷுக்கு ஹுக் மாட்டுற மாதிரி எப்படி அந்த ஹுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். அவங்க சாட் பாக்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல்மோஸ்ட் 32 people joined. That's a great thing. So சாலி சார் சொல்றாரு ஆஃபர்ஸ் மூலமா அப்படின்னு. இட்ஸ் நாட் அபவுட் ஆஃபர்ஸ். ஒரு பிசினஸ் மேன் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆஃபர்ஸ் இஸ் லாஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ஆஸ்பெக்ட்ல இருக்க போற விஷயம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்க பெனிஃபிட் அப்படின்னு சொன்னோடனே கஸ்டமரோட பெனிஃபிட் பாயிண்ட் சொன்னோடனே எல்லாருமே ஆஃபர் 1 for 1 50% ஆஃபர் இதுதான் நிறைய பேர் எதிர்பார்ப்போம். பட் அஸ் அ பிசினஸ் ஓனர் நம்ம திங்க் பண்றது இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஆங்கிள் ப்ராடக்டை வச்சு எப்படி நம்ம திங்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆஸ்பெக்டா இருக்கு. ஸோ fear of missing out. That's so nice, Prasad sir. Creative of a FOMO. Wow, beautiful subject. ரொம்ப அழகா எங்கேயோ செஷன் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். I also attended that section. Okay, ரொம்ப அற்புதமான வார்த்தை. Let me give you a small thing. எப்படி மார்க்கெட்ல பண்றாங்க அப்படின்னு உங்க சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. இப்போ சின்னதா நான் வந்து என்னன்னா ஒரு டேக்லைன் கொடுக்குறேன். உங்களால அந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. எப்படி மார்க்கெட்டிங் இருக்குன்னு பார்க்கலாம். That is fine. நான் வந்து அந்த டேக்லைன் மட்டும் கொடுக்குறேன். ப்ராடக்டோட பிசினஸோட டேக்லைன் மட்டும் கொடுக்குறேன். உங்களால அந்த பிசினஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. Let us find. தினம்தோறும் வாங்குவேன். சாட் பாக்ஸ்ல போடலாம். What is that? What's a product or service? It's a product, almost a product. தினம்தோறும் வாங்குவேன். What is that? தெரியலையா? Oh, good, Prabhu sir. இதயம். Okay, Ismail Khan, இதயம். That's so nice. Suresh sir, இதயம். Yes, oil. Yes, you are right. Yes, இதயம் oil. Yes, you are right. So, என்ன ஆயிடுச்சு பாருங்க. They are not given product. They are not given features சொல்ல, benefits சொல்ல, advantages சொல்ல. ஆனா என்ன பண்ண வச்சிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்டோட சொல்ல வச்சுட்டாங்க. ப்ராடக்டோட நேம் உங்களால சொல்ல வச்சுட்டாங்க. பிராண்டை உங்களால சொல்ல வச்சுட்டாங்க. That's the power of your marketing. That's the power of the way இந்த people வந்து எது ரீகால் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is not offer. It is not the something else. இது வந்து என்னன்னா உங்களாலே உங்களை அறியாமலே அந்த பிராண்டை சொல்ல வச்சுட்டாங்க. தினந்தோறும் வாங்குவீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்ப மார்னிங் கூட நீங்க பால் வாங்கியிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வாங்கியிருப்போம். நீங்க டெய்லி ப்ராடக்ட் பாருங்களேன். டெய்லி காய்கறி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்கினா அது வாங்கியிருப்போம். டெய்லி அன்றாட தேவைகள் வாங்குறத தாண்டி உங்களால எப்படி சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னா that's the power of that tagline or marketing. அது it plays a vital role. Let me go with that. That's a beautiful thing and some more message. Okay, that's a tagline. That's so nice. Advertisement plays a vital role. Yes, of course. So உங்க பிசினஸ்க்கு இந்த டேக்லைன் எங்கேயாவது ஒரு இடத்துல சூட் பண்ண முடியுமா? எப்படி அதை இது பண்றாங்க? ஏன்னா இதே மாதிரி ஆயில் இஸ் நாட் அபவுட் டெய்லி வாங்குற ப்ராடக்ட் கிடையாது. டெய்லி 2 லிட்டர் ஆயில் ஊத்தி சாப்பிட போற மனிதர்கள் கிடையாது. பட் ஆனா தினந்தோறும் வாங்குவேன்னு சொல்ல வச்சிட்டாங்க. Let me go with the some more examples. கரை நல்லது, ஃபீச்சர்ஸ் இல்ல, அட்வான்டேஜ் இல்ல, பெனிஃபிட் இல்ல, இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா they started selling this product with கரை நல்லது. What's that product? Answers came. Surf Excel. Wow, super. Pramav. Wow, that's so nice answers. Fantastic. Thank you so much. All your answers are right. You are right. Surf Excel. யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் வந்து கரை இருந்தா ஃபீச்சர்ஸ் சொல்லுவோம், பெனிஃபிட் சொல்லுவோம், அட்வான்டேஜ் சொல்லுவோம். ஆனா இங்க பாருங்களேன், இவன் வந்து என்ன எப்படி ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் மூலமா இன்ஃபுளுன்ஸ் பண்றான் பாருங்களேன். சார் கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து பாருங்களேன், அடுத்த டேக்லைன் நம்பிக்கை அதானே எல்லாம். கல்யாண், கமல் கண்ணன் சார், ஆஃப் so fast. Oh, thank you so much, sir. You're right. Kalyan Jewelers. Yes. யோசிச்சு பாருங்களேன். யா பிரபு சார், யூஆர் ரைட். சோ என்ன பாருங்களேன், இங்க வந்து ஒரு சின்ன விஷயமா நம்பிக்கை அதான எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்பிக்கைனா இஸ் ஆல் அபௌட் ட்ரஸ்ட். சோ பிசினஸ்ல பிராண்டே அவன் ட்ரஸ்ட் கொண்டாந்தான் பாருங்களேன் ஒரு ஜுவல்லர்ஸ்க்கு. தட்ஸ் ஆல் அபௌட் சார் மார்க்கெட்டிங்கோட மிகப்பெரிய விஷயம். ப்ராடக்ட் நாலேஜை வச்சுட்டு எப்படி கஸ்டமரை டியூன் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்களேன். தட்ஸ் கிரேட்டஸ்ட் திங்ல. சோ கல்யாண் ஜுவல்லர்ஸ். தென் லாஸ்ட் ஒன், லாஸ்ட் பட் ஒன். ஓகே, கண்ணா லட்டு தின்ன ஆசையா? கண்ணா லட்டு தின்ன ஆசையா? யா ஷார்ட்ஸ். எஸ், யூ ஆர் ரைட் அரவிந்த். எஸ் சார். Dairy milk shots. Yes, Prabhu sir. Yeah, President. That's so nice. That's so nice. So, என்ன பண்ணிட்டா பாருங்க, லட்டு தின ஆசையானா எஸ் சொல்லணும். ஆனா யோசிச்சு பாருங்களேன், இட்ஸ் ஆல் அபவுட் they did a great job. எப்படி கொண்டு வந்துட்டான் பாருங்களேன். அண்ட் இதுக்கு எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டிங்கே இல்லாம அண்ட் கிரியேட்டர்ஸ் சொல்றேன், நீ குழந்தையா இருக்கப்போ அதானே கொடுத்தேன், நீ குழந்தையா இருக்கப்போ அதானே கொடுத்தேன். Grey Potter, yes, Prabhu sir, yeah. Woodwards, yeah, you are right. Kamal Kannan sir, Grey Potter, Ravin sir, you are right. So Woodwards, and that's the thing. இந்த மார்க்கெட்டிங் பாருங்களேன், எப்படி ப்ராடக்டை என்ன மாதிரி கொண்டு வந்து எப்படி பிச் பண்ணி நம்ம மனசுல இன்னைக்கு அவன் இப்போ வந்து உங்களுக்கு டோர் மார்க்கெட்டிங் பண்ணல, இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லல, இப்போ வந்து அவன் சேல் கொடுக்கல, ஆனால் நம்மள சொல்ல வச்சா பாருங்க அவன் பிராண்ட. That's all about the marketing. That's all about the marketing. I'm not talking about advertisements. This all about their marketing skills. Yes, பாருங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபார் இன்ஃபர்மேஷன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு நிப்பாட்டி. ஆனாலும் நம்ம மனசுல போய் பதிய வச்சுட்டான். The tagline what they are making, the marketing ஓட ஆஸ்பெக்ட் எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டானா, that's a greatest thing. So இங்க ஃபீச்சர்ஸ் அட்வான்டேஜ் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாம சம்திங் ஆல்சோ இஸ் தேர் டுடேஸ் இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல. சோ இன்னைக்கு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மனசுல ஆழமா பதிக்க வச்சுட்டோம்னா, they are not sold their product, they are marketed their product. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற ஆன்சர்ஸ் தான் you have delivered. So that's a power of marketing ஓட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் சார். அதுதான் சொல்ல ஆசைப்பட்டேன். Then we'll go further. So இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, it's all about need gain. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது எப்படி நம்ம மனசுல பதிய வச்சது அப்படின்னா, there are 3 formula. It's called need gain. அந்த நீட் கேமை நம்ம விளையாட ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் a beautiful thing. எங்க போனாலும் வாட் எவர் நீங்க வந்து மேபி மிட்கான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், மேபி அதர் கான்ஃபரன்சஸ் வேறவர் இருக்கோ, உங்களோட விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது ஒரு நீடை நீங்க கிரியேட் பண்ணிட்டு உங்களோட விசிட்டிங் கார்டை க்ளோஸ் பண்ணும். ஐ மீன் உங்களோட ப்ரொமோஷன் வேறவர் யூ ஆர் மீட்டிங். இப்போ உதாரணத்துக்கு தணிக்கை நீங்க பாக்குறீங்க சம்மர் இந்த நெட்கான் ஆர் சம்மர், நீங்க வந்து என்னன்னா உங்க ப்ராடக்ட் பத்தி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்க நெட்வொர்க் பண்ணிட்டு. உங்க விசிட்டிங் கார்டு கொடுக்கும் போது என்னன்னா, நீங்க வந்து ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நீடை கிரியேட் பண்ணும், ஒரு நீடை கிரியேட் பண்ணும், அர்ஜென்சி கிரியேட் பண்ணும். தட்ஸ் பியூட்டிஃபுல் அபவுட் பிசினஸ் டுடே. இன்னைக்கு நீடை கிரியேட் பண்றதா மிகப்பெரிய பிசினஸ். நீடை கிரியேட் பண்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, the first thing என்ன அப்படின்னா, 3 விஷயம் தான். 3 buying reasons தான். ஒரு மனிதன் பை பண்றான்னா 3 விஷயத்துக்காகத்தான் வாங்குறான்னு சொல்றாங்க. 3 விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன் இஸ் அபவுட் கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது. எஸ், why don't I try, why don't we make, இதெல்லாம் பண்ண முடியாதா, இதெல்லாம் செய்ய முடியாதா அப்படிங்கிறது. இதெல்லாம் எங்க இருந்து வரும்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வர்றது, இந்த ப்ரொமோஷன் பண்ணலாம். why don't we try once அப்படின்னு சொல்றது. ஒரு ஹோட்டல்ல ஆரம்பிச்சிருச்சோம்னா, why don't we go once and try it, taste it அப்படின்னு சொல்லி கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெர்ஃபியூம் ஆஃப்டர் சீயிங் an advertisement, ஃபாக் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு என்ன ஆகுதுன்னா, எல்லா கேர்ள்ஸ் பின்னாடி வருவாங்கன்னா, why don't we try அப்படின்னு சொல்லி சர்ச் பாக்குறது. நம்ம எடுக்கும் போது நம்ம மைண்ட்ல வரும், சூப்பர் மார்க்கெட் போனா why don't we take this அப்படிங்கிற கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது. அப்போ கியூரியாசிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி நீட் கேம்ஸ். நீங்க வந்து உங்களோட ப்ராடக்ட் வச்சு சர்வீஸ் நாலேஜ் வச்சு என்னன்னா நீங்க கொடுக்க போறதுக்கான ஆஸ்பெக்ட்ல வந்து கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட். உங்க ப்ராடக்ட்டுக்கு இல்ல உங்க சர்வீஸ்க்கு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. Curiosity is all about curiosity. And second thing is all about need.
நீட். அந்த நீடை வந்து என்ன அப்படின்னா இது இது இல்லாம உங்க வாழ்க்கையே இல்லை, இது உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும், இது இப்படி கொடுக்கும் அப்படிங்கிற நீடை கிரியேட் பண்றது செகண்ட் திங். அண்ட் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ப்ராப்ளம் ஷேப். ஒரு ப்ராப்ளத்தை சொல்றது, ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, ஐ அம் கிவிங் தி சொல்யூஷன். தட்ஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்டிங். ஒன்னு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும், நீடு கிரியேட் பண்ணும், அந்த ப்ராப்ளத்தை என்ன சால்வ் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கார் மெக்கானிக் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் ஆனால் நம்ம கொடுக்குற மாதிரி என்ன அப்படின்னா சம்திங் இந்த பிரச்சனைக்கு இங்கே தீர்வா அந்த ஒரு கார் மெக்கானிக் போடுற நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல கொடுப்பார், பங்க்சர் டோன்ட் வரி கான்டாக்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்தாரு. அந்த ஒரு வீல் பிக் போட்டு ஒரு ஆணிக்குத்துற மாதிரி வந்துட்டு பங்க்சர் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி இது மட்டும் கொடுத்தாரு. ப்ராப்ளம் சொல்யூஷன். ஸோ என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உங்க எந்த பிரச்சனையும் உங்க பிசினஸ் சால்வ் பண்ணுங்கிறத ரொம்ப கிளாரிட்டியா எடுத்துக்கணும். எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கான நீடை கிரியேட் பண்ணி கியூரியாசிட்டி கிரியேட் பண்றதா மிகப்பெரிய முக்கியமான விஷயமா போடுது. ஸோ அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நம்ம போலாம் அப்படின்னா தட்ஸ் கால் வின்னிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். எப்படி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றது சார், வாட் இஸ் த திங் சார், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து கியூரியாசிட்டி கிரியேட் பண்ண முடியும், எப்படி ஒரு நீடு கிரியேட் பண்ண முடியும், எப்படி ஒரு ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேர் யூ கோ there's a winning words இருக்கு. அந்த winning words நீங்க போட்டீங்கன்னா எனிபடி இன்னைக்கு உலகத்துல எல்லா மனிதர்களும் அந்த வின்னிங் வேர்டுக்காக தான் காத்திருக்காங்க, சம்திங் வின்னிங் வேர்ட்ஸ். ஸோ அந்த வின்னிங் வேர்ட்ஸை நம்ம போடும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா இருந்தாங்க. அந்த வின்னிங் வேர்ட் சம்திங் லைக் கால் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் நீ சொல்றாங்க. ரொம்ப அழகா பாரதியார் சொன்னாரு, தேன் வைந்து பாயுது காதி நிலை அப்படின்னாரு. அது மாதிரி மார்க்கெட்டிங்ல நீங்க பேசும்போதுனாலும் சரி, நீங்க வந்து ஒரு ஜேகாம் டேபிள்ல நீங்க வந்து பிரசன்ட் பண்ணும் போதும் சரி, இல்ல உங்க பிசினஸ் ஒரு ஃபோரம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணனாலும் சரி, என்ன அப்படின்னா இந்த RAS தான் பார்க்கணும். வாட் இஸ் மை RAS? உங்க டீம்ல நீ கூடுங்க, உங்க ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ்க்கு பெனிஃபிட்ஸ்க்கு அட்வான்டேஜஸ்க்கு எது ஒரு ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு என்ன வார்த்தை கேட்டா அவன் வந்து மனசுக்குள்ள அந்த சென்சரி இன்புட் நம்ம காதுக்குள்ள போகும்போது என்னன்னா தேன் பாயுது மாதிரி எப்படி அவனுக்கு வந்து ஒரு பளிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சக் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ் வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேக்டரை உருவாக்குறது வின்னிங் வேர்ட்ஸ். I'll just give you some of the winning words. உங்க பிசினஸ்க்கு எந்த வேர்டு நீங்க முதல் சூஸ் பண்ற வேர்டு, அதாவது நீங்க ஜேகாம் டேபிள்ல 30 செகண்ட்ஸ் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, இல்ல ஏதோ ஒரு ஃபோரம்ல BNI ஆர் RMPF வாட் எவர் ஃபோரம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணா எந்த வேர்டு போட்டுட்டு நீங்க உங்களோட அடுத்த பிசினஸ் ப்ராடக்ட் ஆர் ஸ்பெசிபிகேஷன் நீங்க சொல்லணும் அப்படின்னா தீஸ் ஆர் த வின்னிங் வேர்ட்ஸ். உங்களால நீங்க it's called elevator pitch or winning words அப்படின்னு சொல்லுவோம். we know elevator pitch நமக்கு தெரியுமா, ஆல்மோஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்ல நம்ம வந்து நம்மள அட்டென்ஷனை கிராஸ் பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றோம். எது 30 to 60 செகண்ட் நீங்க பேசுறீங்களோ அதுதான் இந்த உங்களை கவனிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு பண்ணுவோம். ஸோ அங்க வந்து என்ன வெல் கிராஃப்டட் பிச்சில் நீங்க போயிடுங்க. எங்க போனாலும் சரி, நீங்க டெய்லி வந்து டெய்லி மீட்டிங்கா இருக்கும், இல்லை வீக்லி மீட்டிங்கா இருக்கலாம், ஒரு டைம் ஒரு விஷயம் நீங்க எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ வின்னிங் வேர்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஆக்டிவேட்டிங் த RAS, ரெக்டிகுலேட்டர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா ஆக்டிவேட் பண்ற அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த வின்னிங் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஆன் மை ஸ்கிரீன்ல போடுறேன். நீங்க உங்களோட பிசினஸ்ல எப்ப நீங்க ஆரம்பிக்கும் போதுனாலும் சரி, யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் தீஸ் வேர்ட்ஸ். சார் நான் வந்து CCTV பண்றேன், ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் கியூரியாசிட்டி ஆர் உடனடியா நீட ஆர் உடனடியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்களோ அது வின்னிங் வேர்ட்ஸ். யூ கேன் டேக் a screenshot of that thing. So I'm here to support you அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கலாம். Do you want help? I'm here to help you அப்படின்னு சொல்லலாம். I'm here to protect your loss அப்படின்னு சொல்லி CCTV பண்றவங்க சொல்லலாம். So no lossல we are to earn அப்படின்னு சொல்லலாம். So a profitable business I'm just going to give you அப்படின்னு நீங்க சொல்லலாம். A safest business அப்படின்னு நம்ம சொல்லலாம். A special offer for you அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கலாம். So these are the thing. One of the thing என்ன அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கிற இந்த வேர்டு இட்ஸ் கால் வின்னிங் வேர்டுன்னு சொல்லுவோம். அந்த வின்னிங் வேர்ட்ல ஃபார் நம்ம வந்து இந்த வின்னிங் வேர்ட்ஸை கொடுக்குறோம். இட்ஸ் கோயிங் டு பி கிரேட்டஸ்ட் திங். உங்க பிசினஸ்க்கு ஏத்தாப்புல உங்களோட விஷயத்துக்கு ஏத்தாப்புல என்ன வார்த்தைகள் நீங்க போட முடியும் பாருங்க. இது என்ன நீங்க வந்து கிராப் பண்ணும். எவ்ரி டைம் நீங்க வந்து போய் அதான் பிசினஸ் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி எப்பயுமே போகாதீங்க. wherever you go for a network meeting போறப்போ கிராக் பண்ணிட்டு போங்க, என்ன வேர்டு போடலாம்னு போடுங்க. இதோட பெட்டர் வேர்ட்ஸ் இருக்கலாம், ஜஸ்ட் எனக்கு தோணு வேர்ட்ஸ் போட்டிருக்கேன். You just think of some of the words. என்ன வேர்ட்ஸ் போறோம், என்ன கியூரியாசிட்டி கிரியேட் பண்றோம், என்ன நீடை கிரியேட் பண்றோம், என்ன ப்ராப்ளத்துக்கு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம் அப்படிங்கிற திங்க் பண்ணுங்க. அது உங்களோட சர்வீஸ் நாலேஜ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜா மாறும். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் இன் திஸ். உங்களுக்கு
Is it okay? Beautiful word from First and surveillance, surveillance, modern evidence, money. Wow. Can I have that word? எனக்கு clarity கிடைக்கல. மகிமை கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? அது என்ன போட்டிருந்தீங்க chat? Surveillance, CCTV surveillance போது CCTV is Oh, important. Surveillance. Evidence oh, அப்படிங்கும் போது you need a evidence for the for occurrence of any crime or whatever it is. oh, that's so nice. Thank you so much. Thank you so much for your great word or finding words. That's so nice. So these are the thing. And second thing என்ன அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் எப்படி நடக்கும்னா சேலிங் எப்படி முடிஞ்சிடும் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் பண்றோம், ஒரு சேல் ஆகுது ஒரு ப்ராடக்ட். சேல் ஆகிட்டு என்ன ஆயிடுது, அடுத்த செகண்ட் என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு வந்து ரிப்பீட் சேல். அதுதான் நம்மளோட கஸ்டமர் கிரியேஷன். ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு தடவை வாங்குற ஒரு பேர் கஸ்டமர், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா அது வந்து ரிப்பீட்டட் வர்றவங்க தான் என்ன வேர்ட் ஆஃப் மவுத்ல மார்க்கெட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா ஒன் திங் யூ அண்டர்ஸ்டாண்ட், இங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுல சர்வீஸ் செக்டர்லயும் சரி, ப்ராடக்ட் செக்டர்லயும் சரி, என்னன்னா ரைட் எமோஷன் டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா ஆஃப்டர் சேல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு வந்து படுது. ஆஃப்டர் சேல்ஸ் நிறைய பேர் வார்த்தைகள் யூஸ் பண்ற வார்த்தைகளும் அது ஒரு வின்னிங் வேர்ட்ஸா பார்க்கப்படுது. ஸோ வின்னிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா சம்திங் லைக் ரைட் எமோஷன் டு எக்ஸ்சேஞ்ச். அதாவது உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாங்க. ஐ மீன் ஆஃப்டர் பை பர்ச்சேசிங், அங்கேயும் உங்களோட விஷயத்தை நீங்க விட்டு கொடுத்துட கூடாது. உங்க ப்ராடக்ட் நாலேஜ் அங்கேயே நீங்க கொடுக்கணும். அதுல வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ராஸ்பெக்டோட அதாவது செல்லிங் ஆர் மார்க்கெட்டிங்ல நீங்க உட்கார செல்லிங்ல இருக்கும் போது என்ன கொடுப்பானா டவுட் வரும், ஃபியர் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், இல்ல அர்ஜென்சி கிரியேட் பண்ணும், ஆங்கர் இருக்கும், ப்ரைட் இருக்கும், அவர்ஷன் இருக்கும். இதெல்லாம் கஸ்டமரோட மிகப்பெரிய விஷயங்கள். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் இங்க போட்டு ஸ்கிரீன்ஷாட். இதை பத்தி கிளாரிட்டி வேணா we can discuss in future அதர் ப்ரோக்ராம்ஸ்ல. ஒரு ப்ராப்பர் எமோஷன் டவுட் இருந்ததுன்னா அக்னாலேஜ் பண்ணு. எஸ் அஃப்கோர்ஸ், டவுட்டே படாதீங்க சார் சொல்லாது. எஸ் அஃப்கோர்ஸ் சார், வாட் யூ ஹேவ் செட் இஸ் ரைட். நீங்க டவுட் பண்றது ஞாபகம். உதாரணத்துக்கு என்ன சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, நைட் வாட்ச். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா நைட் கிளாரிட்டி இருக்குன்னு, நைட் எப்படி கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் சார், சார் பயப்படாதீங்க நைட்ல கிளாரிட்டி கரெக்ட் சார், யூ ஆர் ரைட் சார் அப்படின்னு சொல்லி என்னன்னா யூ ஹேவ் டு டேக் எ டெஸ்டிமோனியல். ஒரு வீடியோ காமிச்சு இந்த வீடியோல பாருங்க நைட் மோட்ல எப்படி எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி we can give that doubt கிளாரிஃபை பண்ணலாம். அக்னாலேஜ் பண்ணி கொடுங்க. ஃபியர் ஃபீல் பண்ணானா give confidence in them. ஸோ இது மாதிரி என்ன அப்படின்னா when you மார்க்கெட்டிங் மிகப்பெரிய விஷயமா இருந்ததுன்னா that's going to be the greatest thing. ஸோ இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோட் என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் நல்லபடியாக கேட்கீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் அட்வர்டைசிங் ஆஃப் $10,000 because word of mouth it plays a vital role. So in my session I just want to give you a small thing. என்ன அப்படின்னா ஒரு unhappy customer is spread to many. happy customer வந்து கொடுக்கறத விட ஒரு unhappy customers will spread to many. To end my session I just want to give you a customer review எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது கொடுக்குறேன். கஸ்டமர் ரிவ்யூ நீங்க வாங்கிறீங்க, ஃபீட்பேக் மெத்தட், வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாம் நிறைய வாங்குறீங்க. ஆனா இந்த ஸ்கோர் வாங்குறீங்க இல்லையா 1 to 10, எனி டைம் நீங்க ரிவ்யூ வாங்கும்போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா how will you score me 1 to 10ல எனக்கு என்ன ஸ்கோர் கொடுப்பீங்கிற வார்த்தை நீங்க கேட்கணும். அந்த ஸ்கோரை வச்சு என்ன அப்படின்னா you can make it up. Here is the scores. பாத்தீங்க அப்படின்னா 3 விஷயங்கள். யார் உங்க பிசினஸ ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கால் த பேசிவ் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம வந்து பேசிவ் இருக்காங்க, ப்ரொமோட்டர் இருக்காங்க அண்ட் டிட்ராக்டர்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் 0 to 6 அதாவது 10 ஹையஸ்ட் ஸ்கோரா இருந்தது அப்படின்னா நம்மளோட ஸ்கோர்ல இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர்னு சொல்லுவோம். உங்க பிசினஸ் எப்படி யார் ப்ரொமோட் பண்ணுவா, ஏன்னா உங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவை தாண்டி உங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை தாண்டி யார் மிகப்பெரிய கொடுப்பாங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமர்ஸ். அந்த கிளைண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்க ஸ்கேர் பண்ணுங்க, சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத 1 to 10 ஸ்கோர் வாங்குங்க, அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. அது யார் உங்களுக்கு வந்து ப்ரொமோட்டரா மாறுவாங்கன்னு பாருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ் 9/10 தாண்டி மைனஸ் டிட்ராக்டர்ஸை கழிச்சிங்க அப்படின்னா நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் வரும். இதை நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு சர்வே எடுங்க. That's going to be உங்க ப்ராடக்ட சர்வீஸை நீங்களே எவாலுவேட் பண்ண முடியும். உங்களை எவாலுவேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மூலமா நான் எதை சரி பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பாருங்க. அங்க ப்ரொமோஷன் நடந்ததுன்னா இட்ஸ் கோயிங் டு பி கிரேட்டஸ்ட் திங். மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா மேக் யுவர் கஸ்டமர் ஃபால் இன் லவ் வித் யுவர் பிசினஸ். உங்க பிசினஸை காதலிக்க வைக்கணும், உங்க பிசினஸை லவ் பண்ண வைக்கணும். அது மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காஃபியோட ரேட்
நார்மலா மார்னிங் டைம் காஃபியோட ரேட் என்ன ரேட்ஸ்? நார்மல் ஒரு கடையில எனக்கு காஃபி தரீங்க, ஆஃபர் பண்றீங்க, என்ன ரேட் சார் காஃபியோட ரேட்? 10 rupees, 20 rupees. If I go 20 to if I go to a particular of என்னை ட்ரீட் பண்றது வந்து என்ன அப்படின்னா, சார் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா காஃபி உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னா வில் டேக் சம்வேர் ஹோட்டல் மேபி 20 rupees காஃபி ரோட் சைடு இருக்கிற காஃபி வந்து ஆல்மோஸ்ட் சார்ஜிங் 30 to 40 more rupees. Am I right? இன் கேஸ் ஆஃப் ஒரு 5-star ஹோட்டல்ல அதே காஃபி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகி அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா கூட என்ன, அங்க ரொம்ப டிகாஷன் வைப்பான், பால் தனியா வைப்பான், சுகர் தனியா வைப்பான், எல்லாத்தையும் நம்ம தான் மிக்ஸ் பண்ணுவோம். அழகான பொண்ணு வந்து சர்வ் பண்ணிட்டு போவோம், ஆர்டர் எடுத்துட்டு போவாங்க. ஆனா என்னன்னா அதோட ரேட்டு ஜாஸ்தி. எப்போ ரேட்டு ஜாஸ்தி ஆகுதோ கஸ்டமரை எக்ஸ்டென்சி கொடுக்கும் போது மட்டும்தான் ரேட். கஸ்டமர் டிலைட் ஆகும்போது தே won't worry about their rates. கஸ்டமர் டிலைட்ல நீங்க உங்க பிசினஸ் கொண்டு வர முடியறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணுங்க. அதுக்காக உங்க ப்ராடக்ட் உங்க சர்வீஸையும் எந்த அளவுக்கு மீட் அவுட் பண்ண முடியும் பாருங்க. ஒரே காஃபி தான், காஃபி பவுடர் அதே தான், பால் அதே தான், சுகர் அதே தான். 20 ரூபா விற்கிற காஃபி ஒரு இடத்துல எக்ஸ்டென்சி கொடுக்கும் போது 50 ரூபா, அதே காஃபி 450 rupeesக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா that's going to be the greatest thing. அதனால just think about it and make sure உங்க பிசினஸ் இன்னும் நாலேஜபிளா இன்னும் உங்களோட செகண்ட் லைன் கொண்டு வந்துட்டீங்கன்னா that's going to be a great thing. So to find a last thing, நகர்ந்து கொண்டே இருப்பது நதிக்கழகு, பறந்து கொண்டே இருப்பது பறவைக்கழகு, தெரிந்து கொண்டே இருப்பது அறிவுக்கழகு, வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வியாபாரத்தின் கழகு. பிசினஸ் இன்னும் அதிகமா க்ரோ ஆகும். உங்களுக்கு அன்போடு வாழ்த்துக்களோடு விரைகிறது உங்கள் தனிகை. Thank you so much for the greatest opportunity and hope you all enjoyed this session. And if you have any questions or queries, they can take my number and they can call me at any time to ask me questions. Thank you so much. Thanks a lot. Thank you. Thank you to attend you this morning. Good morning to all the participants. I just want to honor our ZP who have raised this occasion to be here in this morning. ZP, if you are available, please unmute and please talk for 2 minutes to address the gathering. Yeah. Thank you so much, Kishore Karthik, Velu Dynamic President, and first of all, congratulations for setting up this kind of a training program at the early morning. And I also thank the pilot faculty for accepting these kind of programs on Sunday morning, in spite of having a midcon from your zone. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு, அதுவும் இன்னாகரல் மாதிரி ஒரு செஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததான் மற்ற அப்கமிங் ஈவெண்ட்ஸ்க்கும் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்திருக்கீங்க. இந்த பியூட்டிஃபுல் கான்செப்ட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நாலேஜ். ஸோ நான் த்ரூ அவுட் த செஷன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 6 மணிக்கு வந்து த்ரூ அவுட் த செஷன் வந்து இன்னைக்கு தான் நான் அட்டன் பண்றேன். ஸோ ரொம்ப என்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் செஷன். ஸோ அண்ட் வேலூர் டைனமிக் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் முருகன் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு பிசினஸ் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியா எடுக்கிறோமோன்னு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு. ஸோ இல்ல நாங்க ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிட்டோம், கூடிய விரைவில் அதை ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாரு. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்த செந்தில் முருகன் சாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வேலூர் டைனமிக் டீம் கண்டினியூஸா இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம த்ரூ அவுட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பிசினஸ் பீப்புள் நம்ம ஜோன்ல இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய எம்பவர் ஆகணுன்ற ஒரு தாட் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் செஷன். தேங்க்யூ. யாராச்சும் 2 பார்ட்டிசிபென்ட் வந்து ஃபீட்பேக் சொன்னா மேக் இட் ஷார்ட் ஃபார் 30 seconds. We are running late by like 6:45. We have to close. So as a formality, we just need some 2 feedback from the participants. 30 seconds only. Yes, President Siddharth, please. Sir, good morning, sir. Good morning to all. உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் எதாச்சியா பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் 16 வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போது சுந்தர் சார் மெசேஜ் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி பிசினஸ் லேர்னிங் ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வந்து அட்டன் பண்ண ஒரு 6:15 அட்டன் பண்ண ஒரு 15 நிமிஷம் லேட்டா தான். உண்மையிலேயே இந்த வேலூர் டைனமிக் முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தோம். நார்மலா ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்ப பிசினஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த காலையில எல்லாம் சண்டே நாட்கள்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாட்கள்ல ஸோ மத்த அந்த ஜேசிஎன் அவர்களா இருக்கட்டும், பிசினஸ் பண்ணக்கூடிய பீப்புளுடைய பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணணும்.
ஸோ அதை எப்படி எலிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுகள் மூலியமா அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் உடைய அட்ராக்ஷன் மூலியமா தான் எலிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம ட்ரைனர்ஸை வந்து தந்திருக்காரு. உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு பிரமாதமான கருத்துக்கள் தான். அதே மாதிரி ஒரு நம்மளுடைய பிசினஸ் வந்து ஒருத்தருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து ஒரு வின்னிங் வேடோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லேக் ஆகிட்டு இருக்கும் நிறைய பேர் பிஸ்னஸ்ல. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பிரமாதமான ஒரு ட்ரைனிங் தந்திருக்குங்க. இந்த ட்ரைனிங் கொடுத்த வேலூர் டைனமிக் பிரசிடென்ட் கார்த்திக் கிஷோர் சார் அவர்களுக்கும் இதுக்கு பயிற்சியாளராக வந்து நமக்கு எல்லாம் பண்ண தணிக்கைவேல் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கார்த்திக் கிஷோர் சார். நீங்க லீட் பண்ணுங்க திரு கார்த்திக். Yes, sir, please, sir. For like feedbacks, and it was useful and interesting. I'd like to thank warm regards and thank you to JFMP Thanigamali Pondian sir, the zone trainer JC India, the zone presidents and the presidents and secretaries and past presidents and every JC members and members who gathered here and gave you valuable perspectives, ideas. And we all meet you all tomorrow with another important topic on business, which is definitely will scale up your business. Signing off, Prashant, Men's Design Studio, Secretary JCA Velo Dynamics. Thank you all. Thank you. Thank you so much. Thank you so much, sir. Thank you so much, sir. ஒரு ப்ரோக்ராம் இருக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கர் டீம்ஸ் சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி 6 ஸ்டார்ட் பண்ணி 6:45 க்ளோசிங் அப். Thank you all for your support. Excited meeting all tomorrow. Thank you so much. Thanks all. Thank you all. Thank you so much. Bye-bye. Thank you so much, sir. Thank you. Thank you so much.